பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம 40 டேஸ் ப்ரேயரில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன். ஆமாங்க. ஸோ ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் செஞ்சுட்டு இருந்தார், இப்போயும் இருக்கார், இனிமேலும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் விசுவாசித்தோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். நம்ம மூலமாகவும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் விசுவாசம் தாங்க. ஸோ விசுவாசம் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடையணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த 40 நாள் ஜெபத்தில் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருகிற நாளில் நம்மளுடைய விசுவாசம் கண்டிப்பாக ஒரு படியாச்சு நம்மளுக்கு அதிகரிச்சிருக்குங்க. ஸோ விருத்தி அடைய நம்ம விசுவாசத்தை கர்த்தரிடத்தில் கேட்போம். நம்ம இன்னைக்கு ஒரு காரியங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயேசு செய்த அற்புதங்களில் 18 வருஷமாய் ஒரு கூனியை ஒரு ஆவி பலவீனப்படுத்தி கொண்டு இருக்குது. அப்படி 18 வருஷமாக இருந்த அந்த கூனி எப்படி குணமாக்கப்படுறான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கலாம் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17ஆம் வசனம் வரைக்கும். இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஜெப ஆலயத்தில் ஏசப்பா போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த போதகத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த போதகத்தை கேட்டுக்கொண்டு இருந்த 18 வருஷமாக ஒரு கூனியை பலவீனப்படுத்தி கொண்டு இருந்துச்சான் ஒரு ஆவி. ஸோ அந்த ஸ்திரீ கொஞ்சமும் நிமிரக்கூடாதவளாக இருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட இந்த கூனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பலவீனமாக இருந்தாலும் ஜெப ஆலயத்துக்கு வந்திருக்காங்க, போதகரோட போதனையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஓய்வு நாளாக இருந்தபடினால இவங்க எல்லாருமே ஜெபாலயத்தில் இருந்தாங்க. இயேசு போதகம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த நிமிரக்கூடாத கூனியை பார்க்குறாங்க. பார்த்து 18 வருஷமாக ஒரு ஆவி இப்படி பலவீனப்படுத்துதே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஸ்திரீயை கண்டு அவரிடத்துல அழைத்து அவங்க மேலே கை வைத்து சொல்கிறாரு, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனேயே தன்னுடைய கையை அந்த ஸ்திரீ மேலே வைக்கிறாங்க. அந்த 18 வருஷமாக பலவீனப்படுத்தி கொண்டிருந்த ஆவி அந்த பெண்ணை விட்டு போயிடுச்சுங்க. ஆவி அந்த பெண்ணை விட்டு போன பின்னாடி அவ குணமடைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் தேவனை கைகளை உயர்த்தி மகிமைப்படுத்தினான். இதை பார்த்து கொண்டு இருந்த அங்கே ஜெபாலய தலைவன் ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கோபம் அடைந்து ஜனங்களை பார்த்து சொல்கிறான், 6 நாள் உங்களுக்கு இருக்குல்ல, நீங்கள் அப்போ சுகம் பெற்று கொண்டிருக்கணும் தானே, எதுக்கு 7ஆவது நாள் ஓய்வு நாளில் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு இயேசு அந்த ஜெபாலய தலைவனை நோக்கி மாயக்காரரே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 18 வருஷமாக சாத்தான் இவனை பலவீனப்படுத்தி கொண்டு இருந்தான். ஸோ இந்த ஆபிரகாமின் குமாரத்தி இன்னைக்கு விடுதலைப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபாலய தலைவனை நோக்கி கேட்கும்போது அவன் அமைதியாக ஆயிட்டான். ஸோ இப்போது இதை கேட்டுக்கொண்டிருந்த கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட எல்லாருமே அமைதியாக போயிட்டாங்க. ஜனங்கள் இதை கேட்ட ஜனங்கள் சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்க. இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா, அங்கே ஒரு ஓய்வு நாள் அப்படின்னு இருந்திருக்குங்க. ஸோ அதே போல தான் நம்மளும் தினம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஓய்வு நாள் என்று நம்ம ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிக்கும் போது போதகத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, ஏதாவது ஒரு ஓய்வு நாள் உங்களுக்குரிய நாளாக இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 40 நாளும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 40 நாளில் ஏதாவது ஒரு நாள் கர்த்தர் நம்மளுக்குண்டு நியமிக்கப்பட்ட நாளாக இருக்குங்க. 40 நாளும் நீங்கள் ஒரு பொழுதும் கைவிட்டுறாதீங்க. இந்த 40 நாள் கழிச்சோம் நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் தேடிக்கொண்டு இருங்க. ஸோ ஆண்டவரோட சமூகத்தில் அமர்ந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருங்க. கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்குரிய நாளை நியமித்து இருக்கிறாங்க. அந்த நாட்களில் நம்மளுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த ஸ்திரீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, இன்னைக்கு நான் சுகம் பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு எப்போயும் வர்றான். என்ன பண்ணுறா அப்படின்னா, போதகத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறா. தன்னுடைய பலவீனத்தை அவள் பொருட்படுத்தவே இல்லை. தன்னுடைய பலவீனத்தை அவள் முதன்மைப்படுத்தவே இல்லை. நம்மளா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பலவீனத்தை முதன்மைப்படுத்திக்கிட்டு எனக்கு பலவீனமாக இருக்குது, நான் அடுத்த வாரம் போகிறேன் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நம்ம சாக்கு போக்கு சொல்லியிருப்போம். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, சாக்கு போக்கு பலவீனத்தின் நிமித்தம் நீ என்ன புறம்ப தள்ளாத, என்னை ஒதுக்கி வைக்காத அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருங்க. ஸோ நம்மளுக்குரிய ஒரு ஓய்வு நாள் கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த ஓய்வு நாளில் கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்கான காரியத்தை கைகூடி வர பண்ணுவாருங்க. இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்திரீ போய்
போய் இயேசுவின் இடத்துல கேட்கலங்க. அவளோட வேலை என்ன பண்ணிட்டு இருந்தானா, போதகத்தை கேட்டு கொண்டு தான் இருந்தா. இயேசு தான் அவளை கண்டு தன்னிடத்துல அழைத்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை பெற்றாய் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் உட்காரும்போது நம்ம போய் எனக்கு சுகம் கொடுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க ஏசப்பான்னு நம்ம அவரை நோக்கி கெஞ்ச தேவையில்லைங்க. அவரே பார்ப்பாரு. அவரே நம்முடைய பலவீனத்தை பார்த்து, நம்மளுடைய பக்தி வைராகியத்தை பார்த்து கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. ஸோ இரண்டாவது காரியம், நம்ம அவரிடத்துல போய் கெஞ்சிருக்க வேணாம். அவருடைய சமூகத்தில் உட்காந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தாவே கர்த்தர் நம்மளுக்கான அற்புதத்தை கண்டிப்பாக செய்வாருங்க. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய அற்புதங்கள் பார்த்துட்டு வரோம். எல்லாமே கிட்டத்தட்ட ஓய்வு நாள் என்று அவர் பண்ணுற மாதிரி இருக்கு. முக்கால்வாசி ஓய்வு நாள் என்று தான் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, யூதர்களுக்கு பாரம்பரியமாக ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஓய்வு நாளில் அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது, அற்புத சுகம் கூட பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அவங்களுக்கு மோசே எழுதின சட்டம்னு சொல்லிட்டு அவங்க அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு இங்கே மனுஷருக்கும் மனுஷனுடைய உணர்வுகளுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு உயிர் கொடுக்குறாருங்க. ஓய்வு நாள் ஜனங்களுக்கென்று தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓய்வு நாளில் தான் அந்த சுகத்தை எல்லாத்துக்குமே அளிக்கிறாரு. ஸோ இந்த ஸ்திரீயும் ஓய்வு நாளில் தான் சுகம் பெற்றாங்க. ஸோ இப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாரம்பரியமாக மூட நம்பிக்கையாக சில காரியங்களை அவர் உடைத்து எறிகிறாருங்க. ஏன் அப்படின்னா, ஓய்வு நாளில் நம்ம சாப்பிட்றோம், ஓய்வு நாளில் நம்ம தூங்குறோம், எல்லாமே பண்ணுறோம். மற்ற மிருக ஜீவன்களுக்கு எல்லாமே நம்ம செய்கிறோம், தீவனம் போடுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்னு அவங்களிடத்தை இந்த காரியத்தை சொல்றாருங்க. ஸோ இந்த மூன்றாவது காரியத்திலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாரம்பரியமான ஒரு மூட நம்பிக்கை, ஒரு பொருளற்ற காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூல்ஸை இவர் தகர்த்து எறிகிறாருங்க. இதே போல தான் நம்மளுக்கு கர்த்தர் செய்ய அற்புதம் மற்றவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு மூட நம்பிக்கையை கொண்டு இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு செய்த அற்புதத்தின் மூலமாக அந்த மூட நம்பிக்கையான காரியங்களை அகற்றுவாருங்க. ஸோ இது கண்டிப்பாக நிச்சயம். ஏன் அப்படின்னா, இங்கே இந்த நபர்கள் எல்லாருமே சுகமடை ஓய்வு நாளில், அதன் மூலமாக ஓய்வு நாளில் சுகம் பெறலாம் அப்படின்ற ஒரு காரியம் வந்தது. அதே போல தான் கர்த்தர் நம்மளுக்கு செய்ய போகிற அற்புதத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு நிறைய வழிவாசல்கள் திறக்கப்படுங்க. ஸோ நான்காவது காரியம் என்ன அப்படின்னா, சாத்தான் பலவீனப்படுத்தியிருக்கான். ஸோ நம்மளுக்கு பலவீனம் இருந்துச்சு அப்படின்னா, சில நேரத்தில் வருஷ கணக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஏன்னா சாத்தான் தான் நம்மளை முடக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறான், நம்மளை பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஸோ பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினால நம்ம என்ன பண்ணணும், ஜெபித்து அதை நீக்கணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் பலவீனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். ஐந்தாவது காரியம் என்ன அப்படின்னா, ஸோ ஏசப்பா நம்மளுக்காக நிற்கும் போது யாரெல்லாம் பகைச்சாங்களோ அவங்க எல்லாருமே வாயை மூடிட்டு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ஜெபாலய தலைவன் அந்த ஜனங்களை பார்த்து கோபப்படுறாங்க. அந்த ஜனங்கள் அற்புதத்தை கேட்கலையே, இயேசுவா தான் அற்புதத்தை செஞ்சாரு அந்த ஜெபாலயத்தில். ஆனால் அந்த ஜெபாலய தலைவன் ஏன் நீங்கள் 6 நாள் வரணும் தானே, 7வது நாள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அங்கே கொஸ்டின் கேட்குறாரு. ஸோ இப்போ ஏசப்பா அந்த ஸ்திரீக்காக நிற்கிறாருங்க. நின்று தான் இங்கே பேசுகிறாரு. 18 வருஷமாக சாத்தான் ஆபிரகாமின் குமாரத்தையை கட்டுவித்து கொண்டு இருக்கிறார்களே, இவருக்கு சுகம் கிடைக்கணும்ல, இது தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஸ்திரீக்காக இயேசு பேசும்போது அந்த ஜெபாலய தலைவனால் ஒன்றுமே பேச முடியாமல் போயிடுச்சுங்க. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, கர்த்தர் நம்மளுக்கு செய்ய போகிற அற்புதங்கள் யாரெல்லாம் நம்மளை பகைச்சாங்களோ, யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே வாயெடுத்து போகிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு அற்புதத்தை செய்வார். அவங்க வெக்கப்பட்டு போகும்படிக்காக செய்வார். நம்மளை விரோதிக்கிறவங்க எல்லாருமே வெக்கப்பட்டு போவாங்க. நம்மை சார்ந்து இருக்கிறவங்க, நமக்காக நல்லது நினைக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அந்த ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க, தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஸோ இந்த காரியங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முதலாவது காரியம், நம்மளுக்கான ஒரு ஓய்வு நாள், நம்மளுக்கான ஒரு அற்புதத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் அதில் கண்டிப்பாக செய்வார். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கான அற்புதம் நம்மளை தேடி வரும். கர்த்தர் தேடி நம்மளுக்கு அற்புதம் செய்வாருங்க. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, பாரம்பரியமான காரியத்தை என்ன பண்ணுறாங்க கர்த்தர் உடைக்கிறாரு நமக்கு செய்கிற அற்புதத்தின் மூலமாக. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா,
சாத்தான் பலவீனப்படுத்த தான் செய்வான். அந்த பலவீனத்தை நம்மளுடைய ஜெபத்தினாலேயோ இயேசுவின் நாமத்தினாலேயோ நம்ம மேற்கொள்ளணும். கடைசி காரியம் என்ன அப்படின்னா, நமக்காக இயேசப்பா நிற்கும்போது நம்மை விரோதிக்கிறவர் எல்லாருமே வெட்கப்பட்டு போவார்கள். நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் எல்லாருமே அந்த அற்புதத்தை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தகப்பனே, நீர் எங்களோடு பேசின நம்முடைய மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. டாடி, நீங்கள் கூட இருங்கப்பா. ஆவியானவர், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அப்பா ஏதாச்சும் பலவீனம் இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால் அந்த பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுதலை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தில் அப்பா இந்த விசுவாசத்தை விருத்தி அடைய டாடி ஆவியானவரே அப்பா நீங்கள் எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறீங்கப்பா. நாங்கள் அப்படியே கேட்டுட்டு வாசிச்சுட்டு அப்பா பார்த்துட்டு போயிடக்கூடாதுப்பா. நாங்கள் அறிக்கை செய்து அதன்படி நடக்கணும்ப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, ஆவியானவரே அப்பா நீங்கள் கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Jesus loves you.